வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இன்னைக்கு நம்ம செரின் பத்தி தான் பார்க்க போறோம். எல்லா அமினோ ஆசிடுக்கும் சொல்ற மாதிரி we have 3 points for this also. Serin is an hydroxy containing amino acid அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் கீழே அதை நம்ம எடுத்துட்டு வரோம். And it is an glucogenic. It enters into the glucogenic pathway. அது மட்டும் இல்லாம it is one of the non-essential amino acid. Non-essential amino acidனா என்ன, essential amino acidனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு டவுட் வரும். Essential amino acids are amino acids which can be brought only by food. ஃபுட்ல இருந்து தான் நம்மளால அதை எடுக்க முடியும். ஆனா non-essential amino acids are prepared from other amino acids in the body which is prepared in vivo. பாடிக்குள்ளேயே ப்ரிப்பேர் ஆகுது. So non-essential amino acids are amino acids which has an anabolic pathway. அப்படின்னா என்ன அர்த்தம்னா that has a synthetic pathway. அதையும் நம்ம சேர்த்து படிக்கணும். அதுக்காக தான் எது நான் எசென்ஷியல் எது எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் எல்லா அமினோ ஆசிடையும் நம்ம 4 ஹெட்டிங் கீழே படிக்கிறோம். விச் இஸ் அனபாலிக் பாத்வே ஃபர்ஸ்ட் படிப்போம். அதுக்கப்புறம் ஹவு இட் இஸ் டிஸ்ட்ராய்ட் இன் த பாடி விச் இஸ் கெட்டபாலிக் பாத்வே. அதுக்கப்புறம் அந்த அமினோ ஆசிட்ல இருந்து வாட் ஆர் த ஸ்பெஷல் மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு அப்படிங்கறத படிப்போம். அதுக்கப்புறம் இஃப் தேர் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி டிசீசஸ் and the diseases related to that particular amino acid பத்தி படிப்போம். if there exist அப்படின்னா before இந்த செரினுக்கு anabolic pathway அப்படின்னு சொல்லிட்டு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி we have to know several structures which we have already discussed in our channel. சில அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். செரினோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் செரினோட ஸ்ட்ரக்சர். இது கிளைசினோட ஸ்ட்ரக்சர் and this is alanine ஸ்ட்ரக்சர். And already I have informed you this is serinoட structure. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஓகே, இது எதுக்கு நான் ஸ்ட்ரக்சர் வச்சு உங்களுக்கு நான் எம்பசைஸ் பண்ணணும், ஏன் வெறும்னா வாயில சொன்னா பார்த்தாதுன்னா இட் வில் பி ஈஸி வென் யூ ஆர் லேர்னிங் வித் ஸ்ட்ரக்சர்ஸ். ஏன்னா இந்த கிளைசினுக்கும் அலனைனுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது கூட ஒரு CH2 சேர்த்தோம் அப்படின்னா இது ஆலனைன். இந்த ஆலனைனுக்கும் செரினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு பாருங்க. இதுல ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்கு, இதுல இல்ல. அதுதான் கரெக்டா. இந்த இடத்துல ஒரு ஹைட்ராக்சி குரூப்பை சேர்த்துட்டோம் நம்ம. அப்படி சேர்த்தா இது செரின், அது இல்லன்னா இது ஆலனைன். இதுல இருந்து ஒரு மெத்தில் குரூப் ரிமூவ் பண்ணிட்டா அது வந்துட்டு கிளைசின். இதே மெத்தில் குரூப் ஆட் பண்ணிட்டா அது ஆலனின். அப்ப நான் கிளைசின்ல இருந்தும் ஆலனைன்ல இருந்தும் செரினை நம்மளால சிந்தசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு போட்டேன். சோ லெட் அஸ் என்டர் இன்டு த anabolic pathway now. So first thing is from glycine. இதுதான் கிளைசின், கரெக்டா. இந்த கிளைசின் கூட வித் ஹெல்ப் ஆஃப் மெத்திலின் டெட்ராஹைட்ரோஃபோலேட் அதுல இருந்து ஒரு மெத்தில் குரூப்பை தூக்கி இங்க நான் போடுறேன். அப்படி போட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வெறும் டெட்ராஹைட்ரோஃபோலேட்டா மாறிடும். அண்ட் திஸ் வாட்டர் இஸ் நத்திங் பட் OH குரூப்பும் ஒரு ஹைட்ரஜன் குரூப்பும் சேர்ந்ததுதான் இந்த வாட்டர். சோ இந்த OH குரூப்பை இங்க நான் எடுத்து போய் ஆட் பண்றேன். எதுக்கு இந்த இடத்துல எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளைசின்ல இருந்து தான் நான் சிந்தசைஸ் பண்ண போறேன். சரினா ஃபர்ஸ்ட் பாத்துவே அதனால இங்க எழுதுறேன். சோ இது CH2 மாறிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செரின். திஸ் இஸ் ஹவு கிளைசின்ல இருந்து செரின் எப்படி ப்ரிப்பேர் ஆனிச்சு அப்படிங்கிறது இப்படிதான் நம்ம எம்பசைஸ் பண்ண முடியும். சோ இந்த ஸ்ட்ரக்சர் கிளைசின்ல இருந்து செரின் எப்படி கிடைச்சதுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் கால்டு செரின் ஹைட்ராக்சி மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ். அதுதான் இந்த ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் பேரு. நீங்க எக்ஸாம் எழுதும்போது கிளைசின் செரின் இந்த H2O இந்த மெத்திலின் டெட்ராஹைட்ரோஃபோலேட்ல இருந்து டெட்ராஹைட்ரோஃபோலேட் வந்துச்சு. பிளஸ் இந்த என்சைம் நேம் மட்டும் எழுதினா போதும். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டேன். இப்போ இந்த ஆலனைனுக்கும் செரினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னா இங்க ஹைட்ராக்சி குரூப் இருக்கு, இங்க ஹைட்ராக்சி குரூப் இல்ல. அதுதான் டிஃபரன்ஸ். சோ ஆலனைனுக்கு ஹைட்ராக்சி பைருவேட் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹைட்ராக்சி குரூப்பை கொடுத்துட்டு அது வெறும் பைருவேட்டா மாறிடுது. சோ இந்த ஆலனைன் பிளஸ் ஹைட்ராக்சி குரூப் பிகம்ஸ் செரின். So this is how alanine la irundhu serin is prepared. This reaction is an example for transamination reaction. So transaminase enzyme help பண்ணுது with the help of a PLP which is an reversible reaction and it is an example for double displacement reaction. And final pathway for the synthesis of serin is there is an existence of substance called phosphoglycerate அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த phosphoglycerate இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம் with the help of enzyme called phosphoglycerate dehydrogenase. சோ அந்த ஹைட்ரஜன் எங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா NAD+ வெறுமனா இருக்கும்போது இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை புடுங்கி NAD க்கு கொடுத்தோம்னா அது NADH மாறிடும். அப்போ இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3-பாஸ்போ ஹைட்ராக்சி பைருவேட் அப்படிங்கிற எலிமெண்டா இந்த காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இது என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாமினேஷன் ரியாக்ஷன் போடுறோம். இந்த இடத்துல எடுத்து வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ் ஆன குளுட்டமிக் ஆசிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஆல்பா கீட்டோ குளுட்டரேட்டா குளுட்டமிக் ஆசிட் மாறிடும். இதுல இருந்து ஒரு அமினோ குரூப் இந்த இடத்துக்கு போய் இட்டு பாஸ்போ செரினா இது மாறிடும். இந்த பாஸ்போ செரின்ல இருந்து
பாஸ்போடேஸ் அப்படிங்கிற என்சைமை போட்டு ஒரு பாஸ்பேட்டை நம்ம தூக்கிட்டா மீதி நமக்கு செரின் ஃபார்ம் ஆயிடுது. திஸ் இஸ் ஹவு செரின் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் பாஸ்போகிளிசரேட். ஓகேங்களா, நான் 3 அனபாலிக் பாத்வே இருக்கு செரினுக்கு, அந்த 3ஐயும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் we are going to deal with the catabolic pathways of செரின். அப்போ செரின் அப்படிங்கிற காம்பவுண்ட் எடுத்து உடைக்கணும். கரெக்டா, செரின்ல இருந்து நான் ஒரு மித்தில் குரூப் எடுத்துறேன். அந்த மித்தில் குரூப் எடுத்துட்டு போய் டெட்ராஹைட்ரோஃபோலேட் கொடுத்தா அது என்ன ஆகும் அப்படின்னா மித்திலின் டெட்ராஹைட்ரோஃபோலேட்டா மாறும். கரெக்டா, பிளஸ் செரின்ல இருந்து ஒரு OH குரூப்பை ரிமூவ் பண்ணி ஒரு ஹைட்ரஜன் கூட சேர்த்தேன் அப்படின்னா அது வாட்டரா மாறிடும். மீதி இருக்கிறது என்னது அப்போ இட் இஸ் கிளைசின். கரெக்டா, அண்ட் கிளைசின் என்டர்ஸ் இன்டு த அதோட மெட்டபாலிசம் பத்தி நான் தனியா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அது என்டர்ஸ் இன்டு த குளுக்கோஜெனிக் பாத்வே. ஆஸ் அ ரிசல்ட் செரின் இஸ் என்டரிங் இன்டு த குளுக்கோஜெனிக் பாத்வே. அடுத்து வேற எப்படி கெட்டபலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் எப்படி கெட்டபலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா non-oxidative deamination reaction அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே I have discussed you in the urea cycle part 1. அதுபடி பாத்தீங்க அப்படின்னா செரின் with the help of enzyme called செரின் டீஹைட்ரேட்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைமை போட்டு டீஹைட்ரேட்டேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது பைருவேட் ஆகும். அதுல இருந்து ஒரு அமினோ குரூப் ரிமூவ் ஆயிடும். ஸோ அது அமோனியாவா ரிமூவ் ஆகும். இந்த பைருவேட் என்டர்ஸ் இன்டு த குளுக்கோஜெனிக் பாத்வே. ஸோ ஃபேட் ஆஃப் செரின் இஸ் என்டரிங் இன்டு த குளுக்கோஜெனிக் பாத்வே. இந்த அமினோ ஆசிட் வித் ஹெல்ப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அமினோ ஆசிட் என்டர்ஸ் இன்டு த யூரியா சைக்கிள். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண என்சைம் இஸ் சேம் செரின் ஹைட்ராக்சி. ஏன்னா ஹைட்ராக்சி வெளியே வந்துருச்சு, மித்தில் வெளியே வந்துருச்சு, டிரான்ஸ்பரேஸ் இதே தான். திஸ் இஸ் அண்ட் ரிவர்சபிள் ரியாக்ஷன். செரின் சிந்தசிஸ்க்கு கிளைசின் கூட மித்தில் குரூப்பையும் இந்த OH குரூப்பையும் சேர்த்தோம் அனபாலிக் ரியாக்ஷன்ல. கெட்டபாலிக்ஸ்ல இது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவும் கிடையாது. தேர்ட் பாத்வே அந்த டிரான்சாமினேஷன் பாத்வே விச் இஸ் நத்திங் பட் செரின் இருக்கும் போது அதை எடுத்து வந்து எது கூட ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைருவேட் கூட எடுத்து வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ராக்சி பைருவேட். செரின்ல இருந்து ஹைட்ராக்சி குரூப் பைருவேட்டுக்கு போயிடும் அண்ட் இட் கிவ்ஸ் அவுட் ஆலனைன். செரின்ல இருந்து ஒரு ஹைட்ராக்சி குரூப் ரிமூவ் பண்ணிட்டா ஆலனைன் கிடைக்கும். ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோல சொல்லிட்டேன். இதுக்கு PLP ஹெல்ப் பண்ணும் அண்ட் டிரான்சாமினேஸ் என்சைம் ஹெல்ப் பண்ணும். இந்த டீஹைட்ரேட்டேஸ் which is non-oxidative deamination reaction PLP act as coenzyme. PLP is nothing but active form of vitamin B6. ஓகேங்களா, அப்ப இந்த எல்லா ரியாக்ஷனும் பாடியில நடக்கணும். அலனைன் சிந்தசிஸ் ஆகணும், இல்ல செரின் சிந்தசிஸ் ஆகணும், ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா vitamin B6 is essential. That is why we are stressing, doctors are stressing to take vitamin B6. This is how we are completed anabolism and catabolism பத்தி முடிச்சிட்டோம். We are entering into metabolic products. ஃபர்ஸ்ட் இந்த கெட்டபாலிசமே எடுத்துப்போமே. இந்த செரின்ல இருந்து கிளைசின் கிடைச்சது. கரெக்டா, அப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் செரின் இஸ் பிரிப்பரேஷன் ஆஃப் கிளைசின். செகண்ட் செரின்ல இருந்து அலனைன் கிடைச்சது. ஸோ செகண்ட் யூஸ் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் அலனைன். தேர்டு செரின் எந்த ஒரு கெட்டபாலிக் பாத்வேக்கு போனாலும் இட் ரிசல்ட்ஸ் இன் குளுக்கோஜெனிக் பாத்வே. ஸோ குளுக்கோஸ் அண்ட் கிளைகோஜன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு செரின் ஹெல்ப் பண்ணுது. கரெக்டா, இந்த 3 யூஸும் கேட்டபாலிசம் வச்சு நம்ம எழுதிட்டோம். அடுத்து ஃபோர்த் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ன சிஸ்டின் மெட்டபாலிசம். சிஸ்டினை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு டீடைலா டீல் பண்ணிருக்கேன். அதுல ஹோமோசிஸ்டின் கூட செரின் ஆட் ஆனிச்சு அப்படின்னா தட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் சிஸ்டாதயோனின் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து தான் சிஸ்டின் இஸ் சிந்தசைஸ்டு. ஸோ சிஸ்டின் நம்ம பாடியில கிடைக்கணும்னா செரின் இஸ் எசென்சியல் பிளஸ் ஹோமோசெரின், இப்படி இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விச் இஸ் செரின் இருக்கு பாத்தீங்களா. செரின்ல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடை நான் தூக்கிடுறேன். தூக்கிட்டா என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு எத்தனால் அமைன். எத்தனால் அமைனுக்கு இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ் இந்த பாடி. அதை பத்தி இப்ப பேசல, வேற ஒரு காம்பவுண்ட் பத்தி நான் பேசுறதுக்காக தான் இப்ப வந்தேன். இது கூட ஒரு மெத்தில் குரூப் ஆட் பண்ணா இட் இஸ் கால்ட் அஸ் மித்தில் எத்தனால் அமைன். இது கூட இந்த மித்தில் எத்தனால் அமைன் கூட இன்னொரு மெத்தில் குரூப் ஆட் பண்ணா டைமெத்தில் எத்தனாலமைன். இந்த டைமெத்தில் எத்தனாலமைன் கூட இன்னொரு மெத்தில் குரூப் ஆட் பண்ணா திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரைமெத்தில் எத்தனாலமைன். இந்த ட்ரைமெத்தில் எத்தனாலமைனுக்கு இன்னொரு பேர் தான் கோலின். ஸோ செரின் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் கோலின் சிந்தசிஸ். ஸோ கோலினோட சிந்தசிஸ்க்கு செரின் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கோலின் அலாங் வித் அசிட்டேட் ஃபார்ம்ஸ் அண்ட் அசிட்டைல் கோலின். இந்த அசிட்டைல் கோலின் இஸ் an important neurotransmitter. கரெக்டா, அப்போ 6th metabolic product from the serin is acetyl choline. இந்த acetyl choline எப்படி உடையும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அசிட்டேட்டாவும் கோலினாவும் உடையும். அதுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அசிட்டைல் கோலின் எஸ்டரேஸ்.
இந்த அசிட்டைல் கோலின் எஸ்டரேஸ் அப்படிங்கிற என்சைமை நான் இப்படி வச்சுக்கிறேன். இதுதான் அசிட்டைல் கோலின் என்சைம், அசிட்டைல் கோலின் எஸ்டரேஸ் அப்படிங்கிற என்சைம் which helps in the catabolism of acetyl choline. கரெக்டா? இதுல நடுவுல செரின் இருக்கும், செரினுக்கு ஹைட்ராக்சி குரூப் இருக்கும். கரெக்டா? இந்த ஹைட்ராக்சி குரூப்ல தான் வந்து a compound which is named as DIPF is bound. DIPF அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டை ஐசோப்ரோபைல் பாஸ்போ fluoride. இதுக்கு பேர் தான் DIPF. It is an compound which inhibits the separation of acetylcholine into acetate and choline மாற ரியாக்ஷனை இதை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ இந்த இன்ஹிபிஷன்ல அசிட்டைல் கோலின் எஸ்டரேஸ்ல போய் இந்த DIPF எங்க பைண்ட் ஆகும்னா செரின்ல தான் போய் பைண்ட் ஆகும். அண்ட் வி ஹவ் சீன் 7th யூஸ் ஆஃப் செரின் அண்ட் என்டரிங் இன்டு த 8th யூஸ் ஆஃப் செரின். ஏற்கனவே கிளைகோ புரோட்டீன் பத்தி 309 அப்படிங்கிற வீடியோல ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். விச் இஸ் கிளைகோ விச் மீன்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது கூட புரோட்டீன் சேருது அப்படின்னா தட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இந்த ரியாக்ஷனுக்கு பேரு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளைகோசிலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளைகோ புரோட்டீன் அண்ட் புரோட்டியோகிளைக்கன்? ரெண்டுலயுமே வந்துட்டு சேம் ரியாக்ஷன் தான். கார்போஹைட்ரேட் பிளஸ் புரோட்டீன் சேர்ந்ததுதான் புரோட்டீனும் சரி கிளைகோ புரோட்டீனும் சரி. ஆனா கிளைகோ புரோட்டீன்ல there will be an increased புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கும். புரோட்டியோகிளைக்கன்ல there will be increased கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இது எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா எந்த காம்பவுண்ட் செகண்ட் நேம் ஆஃப் அ காம்பவுண்ட் தான் வந்துட்டு இன்க்ரீஸ்ட் அமௌண்ட்ல இருக்கும் அப்படிங்கறதையாவது அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எதுக்காக இந்த கிளைகோ புரோட்டீன் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டீன் எந்த ஒரு புரோட்டீன் வேணா இருக்கலாம், அதுல செரின்ல OH குரூப் இருக்கும் பாத்தீங்களா, அது கூட தான் நம்மளோட கார்போஹைட்ரேட் வந்து பாண்ட் பண்ணி இட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன். அதாவது இது ஒரு புரோட்டீன், இதுல ஒரு செரின் இருக்கு, அதுல OH குரூப் இருக்கு, அது கூட நம்மளோட கார்போஹைட்ரேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன். கிளைகோப்ரோட்டீனுக்கு நம்ம பாடியில எக்கச்சக்க ரோல்ஸ் இருக்கு. அதை பத்தி 309 அப்படிங்கிற வீடியோல நான் ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்க. நெக்ஸ்ட் 9th யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மெம்பரேன் லிபிட்ஸ்ல. இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா பால்மிட்டாயில் கோயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது கூட செரின் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் த ஸ்பிங்கோமைலின் ஃபார்மேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பாஸ்போடைல் செரின் அண்ட் பாஸ்போடைல் எத்தனால் அமைன் இது எல்லாமே மெம்பரேன் லிபிட்ஸ். ஸோ இது எல்லா ஃபார்மேஷன்லயும் எத்தனால் அமைன் இது எல்லா ஃபார்மேஷன்லயும் நம்மளோட செரின் ரொம்ப இம்பார்ட்டன்டா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் 10th அண்ட் த ஃபைனல் யூஸ் ஆஃப் செரின் செலினோசிஸ்டின். இந்த செலினோசிஸ்டின் பத்தி தனியா செலினோசிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். இருந்தாலும் இட் இஸ் அண்ட் 21st அமினோ ஆசிட். அண்ட் இதுக்கு ஏன் சிஸ்டின் பேர் வந்துச்சு, அப்புறம் ஏன்டா செரின் கூட டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிஸ்டினோட ஸ்ட்ரக்சர் இதுதான் சிஸ்டினோட ஸ்ட்ரக்சர். ஆனா செலினோசிஸ்டினோட ஸ்ட்ரக்சர் இது செலினோசிஸ்டினோட ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுக்கும் என்ன ஒரே ஒரு சேம் பிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல சல்ஃபைட்ரல் குரூப் இருக்கும், இதுல செலினோஹைட்ரல் குரூப் இருக்கும். அதனால இது சிஸ்டின் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு செலினோசிஸ்டின் பேர் வச்சிட்டாங்க. ஆனா சிஸ்டினுக்கும் செலினோசிஸ்டினுக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது. சிஸ்டினுக்கும் செரினுக்கும் தான் there is a big relationship. which is ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் இப்ப பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாடியில செரினோசிஸ்டின் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அது முதல்ல செரினா தான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த செரின்ல இருக்க ஆக்சிஜன் குரூப் இஸ் ரீப்ளேஸ்டு பை த செலினியம். இந்த ஆக்சிஜன் குரூப்பை செலினியம் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் செலினோசிஸ்டின். ஸோ எங்க செலினோசிஸ்டின் பாடியில தோன்றணும் அப்படின்னாலும் முதல்ல செலின் ப்ரொடியூஸ் ஆகும், அதுல இருந்து செலினோசிஸ்டின் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் மைல்டு ரீகேப் செலினோசிஸ்டின் எந்தெந்த ஒரு 25 ப்ரோட்டீன்ஸ்ல பாடியில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு 3 என்சைம் மட்டும் இம்பார்ட்டன்டான என்சைம்ஸ் தயோரிடாக்சின் ரிடக்டேஸ், குளுட்டதயான் பெராக்சிடேஸ், டீஅயோடினேஸ். இந்த 3 என்சைம்லயும் செலினோசிஸ்டின் கண்டிப்பா இருக்கு, which we already know. இது மாதிரி ஒரு 25 புரோட்டீன்ஸ்ல செலினோசிஸ்டின் is present. அப்போ செலினோசிஸ்டின் வரணும்னா there should be the presence of serin. So this is how serin is used in 10 different products. And exactly what is then anabolic pathway of serin அப்படின்னு சொல்லிட்டு செலினோசிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செலின் ATP கூட முதல்ல சேரும், which results in the formation of selenophosphate
பிளஸ் ஏஎம்பி பிளஸ் இன்னொரு பாஸ்பேட் ரிலீஸ் ஆயிடும். இப்போ இந்த செலினோ பாஸ்பேட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செரின் கூட சேரும். ஆஸ் a result it results in the formation of இந்த பாஸ்பேட் வெளியே போயிட்டு இது results in the formation of selenocysteine plus பாஸ்பேட் வெளியே வந்துடும். this is what an exact anabolic pathway of selenocysteine. இதை பத்தி இப்போ நம்ம டீடைலா டீல் பண்ணிட்டோம். ஸோ செரின் இஸ் completed. we have completed glycine, alanine, threonine, cysteine, methionine. இதை பத்திலாம் நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். டுடேஸ் வீடியோல ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் அபவுட் செரினை பத்தியும் கம்ப்ளீட்டா பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு டீடைலா டீல் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.